this phone worth 9,550 rupees. கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும், பெரிய கேம்ஸ் விளையாட முடியாது. டேமேஜ் ஸ்கிரீன், பாதி ஒர்க் ஆகிற கேமரா. எனக்கே தெரியாது எத்தனை வாட்டி இது கிராஷ் ஆகி இருக்கும்னு. பட் I made more than 50,000 rupees from nothing but this 9,000 mobile. But எப்படி, how you can do it too? நம்மளால கண்ட்ரோல் பண்ண வேண்டிய திங்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணாலே ரிமைனிங் திங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஒரு விஷயம் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப என்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப என்னால என்னென்ன திங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வந்தது, என்னோட கண்ட்ரோலபிள் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருந்தது இந்த மொபைல் அண்ட் இன்டர்நெட் தான். ஸோ இதை வச்சு எப்படி மணி மேக் பண்ணுறது? மொபைலில் படம் பார்க்கலாம், கேம்ஸ் விளாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணலாம். பட் மணி எப்படி மேக் பண்ணுறது? இப்படி இதை பற்றி ஜீரோ நாலேஜாக இருக்கிறப்ப எல்லாரும் எங்கே போவாங்களோ அதே இடத்துக்கு தான் நானும் போனேன். யூடியூப்ல சர்ச் பண்ணி தான் நிறைய ஐடியாஸ் கிடைச்சிது எனக்கு, எப்படி எல்லாரும் ஆன்லைன்ல எது மணி மேக் பண்றாங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்படி ஒரு திங்ஸை யூடியூப்ல இருந்து ரிசர்ச் பண்ணதுனால என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய திங்ஸ் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஒரு பேப்பர்ல லிஸ்ட் அவுட் பண்ணேன். பட் அங்கதான் ஒரு டவுட் எனக்கு, என்கிட்ட இப்போ இவ்வளோ ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ் இருக்கு, பட் என்ன விஷயம்னா அதுல ஒன்று கூட எனக்கு தெரியாது. ஸோ இப்போ எங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எதை ட்ரை பண்றதுன்னு எனக்கு தெரியல, என்ன ட்ரை பண்ணா எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு எனக்கு தெரியல. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏதாவது தெரிஞ்சால் அதை ட்ரை பண்ணலாம், பட் எதுவுமே தெரியலனா எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். இப்படி லிட்டரலா ஐ ட்ரைட் அவுட் எவ்ரிதிங். அஃபிலியேட் மார்க்கெட்டிங், குவாரல கான்டென்ட் எழுதினேன், பிளாகிங், டிராப் ஷிப்பிங், டிஜிட்டல் ப்ராடக்ட் செல்லிங், அமேசான்ல புக் நானே கிரியேட் பண்ணி செல் பண்ணேன், இன்ஸ்டாகிராம் தீம் பேஜஸ், டெலிகிராம் குரூப்ஸ், இப்படி லிட்டரலா ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டேன். ரிமெம்பர் ஒன் திங், இது எல்லாமே நான் இந்த ஒரு மொபைல் போன்ல மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமும் ஐ ஃபீல் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆகல. திருப்பி அந்த ஜீரோல இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. But then I realized everything I was doing is connected to a single point. That is content creation. எனக்கே தெரியாம நான் பண்ற எல்லா திங்ஸ்லயும் கான்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். That means I love creating. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இங்கே ஒரு கன்ஃபியூஷன். எதை பத்தி கான்டென்ட் கிரியேட் பண்றது? எந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றது? யூடியூபா இல்ல இன்ஸ்டாகிராமா? லாங் ஃபார்ம் கிரியேட் பண்றதா, ஷார்ட் ஃபார்ம் கிரியேட் பண்றதா? ஏதாவது தெரிஞ்சா அதை ட்ரை பண்ணலாம், பட் எதுவுமே தெரியலனா எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். அந்த டைலாக் ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் தட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். ஐ போஸ்டட் கண்டினியூஸ்லி. ஒரு நீஷ்லே இல்லாம எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் ஷேர் பண்ணேன். கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சது, அதுல இருந்து கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணேன். அதுல இருந்து வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் கேட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எனக்கு வந்துச்சு. ஃப்ரீலான்ஸாவும் வீடியோ எடிட்டிங் சர்வீஸ் பண்ணி தந்தேன். அந்த இடத்துல இருந்து தான் என்னோட ஃப்ரீலான்சிங் வீடியோ எடிட்டிங் ஜர்னி ஸ்டார்ட் ஆகுது. ப்ராப்பரா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணேன், நிறைய கிளைண்ட்ஸோட ஒர்க் பண்ணேன். வீடியோ எடிட்டிங்கோட பிசியில் லேப்டாப்ல தான் பண்ணேன்னு நினைக்காதீங்க, எல்லாமே இந்த ஒரு மொபைல்ல தான் நான் பண்ணியிருந்தேன். இஃப் இன் கேஸ் லாங் ஃபார்ம் வீடியோவா இருந்திருந்தா எனக்கு பிசியில் லேப்டாப் தேவைப்பட்டிருக்கும். பட் எனக்கு எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டா இருக்கிறதுனால எனக்கு இந்த ஒரு மொபைல்லே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ எஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ரிசர்ச்லேருந்து ஆன்லைனில் மணி மேக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நான் இந்த ஒரு மொபைலில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூர் அ பர்சன் ஹூ இஸ் பேஷனேட் டு மேக் மணி ஆன்லைன்னா ஐ வில் பி த குட் எக்ஸாம்பிள் ஃபார் யூ. இஃப் யூ ஆர் ஸ்டில் திங்கிங் யூ நீட் அ ஃபேன்சி கேஜெட் ஆர் ஹை அண்ட் லேப்டாப் டு ஸ்டார்ட்னா ஜஸ்ட் திங்க் அகைன். I ain't the first with the curse, with the thirst that I wanna be better, not worse, man it hurts. I'm on